ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் இரண்டு கிளிகள் வாழ்ந்து வந்தன. அதில் ஒன்று ஆண் கிளி, மற்றொன்று பெண் கிளி. இரண்டுமே வறுமையில் வாடினாலும் இவர்களது நட்பு மிகவும் ஆழமானது. காட்டில் கிடைக்கும் சிறு பழமானாலும் சரி, மனதில் தோன்றும் சிறு எண்ணமானாலும் சரி, ஒருவருக்கொருவர் மறைக்காமல் பகிர்ந்து கொள்வது இவர்களது வழக்கம். அதே காட்டில் சகல வசதிகளுடன் பெரும் தொழில்கள் செய்து வந்த ஒரு பணக்கார பெண் கிளி இருந்தது. எதிர்பாராத விதமாக அந்த பணக்கார கிளிக்கு இந்த ஏழை ஆண் கிளியின் எளிமை பிடித்து போனது. அதன் மீது தீராத காதல் கொண்டது. தன் அந்தஸ்தையும் ஆடம்பரத்தையும் மறைத்துவிட்டு ஒரு சாதாரண ஏழை கிளி போல வேடமிட்டு அந்த ஆண் கிளியை சுற்றி வந்தது. வழக்கம் போல ஆண் கிளி தன் தோழியான பெண் கிளியிடம் சென்று, நண்பா, புதியதாக ஒரு கிளி என்னை காதலிக்கிறது என்று மகிழ்ச்சியுடன் கூறியது. ஆனால் இதை கேட்ட தோழி கிளிக்கு ஒரு இனம் புரியாத பயம் வந்தது. அவளை கண்டு கொள்ளாதே, அவளிடம் பேசாதே என்று எச்சரித்தது. தன் நண்பன் தன்னை விட்டு பிரிந்து விடுவானோ என்ற அச்சத்திலே தோழி கிளி ரகசியமாக அந்த புதிய கிளியை பற்றி விசாரித்தது. அப்போதுதான் அது ஒரு பெரிய பிசினஸ் செய்யும் பணக்கார கிளி என்பது தெரிய வந்தது. உண்மையை சொன்னால் நண்பன் அவளோடு சென்று விடுவான் என நினைத்த தோழி ஒரு தந்திரமான பொய்யை கூறியது. நண்பா, அந்த பணக்கார கிளி ஏழைகளை ஏமாற்றுவதில் வல்லவளாம். தற்போது அவள் தொழிலில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டு விட்டதாம். அதனால் உன்னை ஏமாற்றி தன் தேவைகளை நிறைவேற்ற பார்க்கிறாள். அவளை நம்பாதே என்று திசை திருப்பியது. தன் தோழியின் பேச்சையே உண்மையாக நம்பிய ஆண் கிளி அந்த பணக்கார கிளியை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. பணக்கார கிளி பின்னாடியே சுற்றியும் அது பலன் அளிக்கவில்லை. இதற்கிடையில் அந்த பணக்கார கிளியிடமிருந்து தன் நண்பனை நிரந்தரமாக பிரிக்க நினைத்த தோழி அவனை அழைத்து கொண்டு ரகசியமாக வேறு ஒரு காட்டுக்கு குடிபெயர்ந்தது. உண்மையாக காதலித்த அந்த பணக்கார கிளி காதலையும் இழந்து தன் பிசினஸிலும் நஷ்டத்தை சந்தித்து தனிமையில் வாடியது. ஆனால் எந்த உண்மையும் தெரியாத அந்த ஆண் கிளியோ தன் தோழி சொன்னதையே வேதவாக்காக கொண்டு புதிய காட்டில் மகிழ்ச்சியாக இருக்கத் தொடங்கியது. கதையின் நீதி: யாரோ ஒருவர் சொல்வதை கேட்டு நாம் வாழக்கூடாது. நம் வாழ்க்கைக்கான முடிவுகளை நாமே எடுக்க வேண்டும். உண்மையை ஆராயாமல் எடுக்கும் முடிவுகள் மற்றவர் வாழ்வை பாதிப்பதோடு நம் வாழ்வின் திசையையும் மாற்றிவிடும். யாருக்காகவும் நம் வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. நமக்கென்று ஒரு பாதை உண்டு, அதில் உண்மையாக வாழ்வதே சிறந்தது.